பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆட்டோ சின்னம், விசில் சின்னம் சேர்த்து இன்னும் 10 சின்னங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ப்ரியாரிட்டி கொடுத்து விசில் சின்னத்தை கேட்டிருந்தாங்க. அதுபடியே கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்குறோம். இப்போ தொடர்ச்சியாக ஜனநாயகன் பட விவகாரம், சிபிஐ விசாரணைன்னு சொல்லி தாவேகா வந்து தோன்றிருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இப்போ விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து உத்வேகமாக அமைன்னு சொல்லி பலரும் சொல்கிறத பார்க்க முடியுது. ரசிகர்களுமே தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பொது இடங்களை பார்க்க முடியுது. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அவர்களுக்கு வந்து எது கேட்டாலும் கிடைக்கும். சிபிஐ என்கொயரி வந்து கேட்டாலும் கிடைக்கும். மத்திய அரசாங்கம் வந்து எங்களை விசாரிக்கணும், மாநில அரசாங்கம் வேணாம், எஸ்ஐடி வேணாம் அப்படின்னாலும் கிடைக்கும். பொங்கலுக்கு போயிட்டு என்கொயரிக்கு போயிட்டு லீவு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்னம் வந்து உங்களுக்கு பொது சின்னம் கேட்டாலும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து புதுசாக கொடுக்கல. இது வந்து 40 நாளுக்கு முன்னாடி இந்த சின்னம் வந்து கொடுத்துட்டாங்க. இவங்க ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சின்னம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அதை வெளியிடணும், இல்லையா உங்களோட தொண்டர்கள் சந்திப்பில் நீங்கள் வந்து வெளியிட்டிருந்தோம். எதுவுமே இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயே வந்து ரொம்ப வந்து மன்றாடி கேட்டார் செங்கோட்டையன் அவர்கள். என் ஊரில் நான் ஒரு இவ்வளோ பெரிய மாசான ஒரு கூட்டத்தை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும், நீங்கள் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போதும், ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் அந்த கட்சியோட முகமாக இருக்கணும். புஷி ஆனந்தோ இல்லை வேற யாரும் வந்து வந்துடக்கூடாதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டையன் ஏற்பாடு பண்ணுற அந்த கூட்டத்தில் வந்து இந்த சிம்பிளை வந்து வெளியிட்டால் செங்கோட்டையன் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருப்பாருன்றது விஜய் வந்து அதை விரும்பலை. ஸோ அதனால் இந்த சின்னம் வந்து இப்போ வந்திருக்கு. சின்னம் வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், மக்கள் தான் ஓட்டு போட்டு வந்து ஜெயிக்க வைக்கணும். அந்த ஒரு சின்னம் வந்ததுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை எடுத்து நீங்கள் கொண்டாட்டம் பண்ணுங்க வந்து தவறுன்னு நம்ம சொல்லலாம். அது அடுத்தவங்களை வந்து புண்புறுத்த மாதிரியும், அடுத்தவங்களை வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரியும், பப்ளிக் டிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரியும், பப்ளிக் நியூசன்ஸு நேற்று தமிழகம் முழுக்க வந்து பண்ணியிருக்காங்க. சாலைகளை வந்து வழிமறித்து வந்து விசில ஊதுறாங்க, வாகனங்கள் மேலே ஏறுறாங்க, பஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. இதை தாண்டி நம்ம வந்து ரொம்ப வேதனையாக ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஊடகவியலாளர் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சாலையில் நடக்கக்கூட முடியல, இந்த மாதிரி நாங்கள் சாலையில் வரக்கூட முடியல, வாகனத்தில் கூட வர முடியல, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அவங்களோட நியாயமான ஒரு கருத்து தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் கருத்தாக தானே எதிர்கொள்ளணும். அவங்கள வந்து கேட்கணும், எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு கேட்கணும். இல்லைனா இது இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்கணும், இது ஏதாவது சொல்லியிருக்கணும். அதை தாண்டி அவங்களோட பர்சனலான விஷயங்களை வந்து அவங்களோட புகைப்படங்கள்லாம் பகிர்ந்து ரொம்ப வல்கராக ரொம்ப மோசமான வார்த்தைகளால் வந்து எழுதுறதுன்றது மிகப்பெரிய வந்து அச்சுறுத்தலாக பார்க்குறேன். இது வந்து சமூகத்துக்கே அச்சுறுத்தல். இவர் தான் வந்து சொல்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவர் சொல்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் பெண்களுக்கு அரணாக இருப்பேன்னு சொல்கிற விஜய் அவர்களோட என்ன சொல்றதுன்னா இரட்டை நிலைப்பாடு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. உங்கள் தொண்டர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிக்கணும். விஜய் வந்து நிச்சயமாக இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுப்பார். நானே இப்போ வரைக்கும் இந்த சேனலுக்கு வர வரைக்கும் நான் பார்க்குறேன், இது சம்மந்தமான எந்த விதமான ஒரு தரவுகளும் அறிக்கையில் வர்றது உண்மையிலே வெக்கப்பட வேண்டியிருக்கு, வேதனைப்பட வேண்டியிருக்கு. இவங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போகிறாங்களான்னு நினைக்கும் போது உண்மையிலே உள்ளபடியே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் வேதனையும் வந்து அளிக்குது. சின்னம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்கள் பதிவிடும்போது அது வந்து ஆல்ரெடி குழந்தைகள் மத்தியில், பெண்கள் மத்தியில் வந்து தெரிஞ்ச சின்னமாக இருக்குது, அது வந்து நமக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்றாரு. வரலாற்றுலேருந்தே பார்க்கும்போது உதயசூரியன், ரட்டளை எல்லாமே மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குது சின்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த விசில், விஜய்க்காக விசில் அப்படின்னும் போது அது பெரிய விஷயம் தானே, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம அவங்க விசில்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிகிலுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நடித்த படம் வந்து பிகில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்கே வச்சு வந்து விசில் போட்டுன்னு இவங்க வந்து சொல்கிறாங்களே கண்டி. இதில் ஒரு அடிப்படையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் அந்த இது மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சுயேட்சையாக நிறைய வேட்பாளர்கள் வந்து நிறுத்துவோம். அமைப்புகளாக இருக்கும்போது நிறைய வேட்பாளர் நிறுத்தும் போதே நாங்கள் வந்து தென்னை மரம் கேட்டிங்கன்னா அது வந்து பூத்தொட்டி மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பூத்தொட்டி எனக்கு ஒதுக்குனா அது வந்து தென்னை மரம் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் விசில்ன்றதுல பலவிதமான விசில் இருக்குது. இதை அவங்க வந்து எப்படி இந்த சின்னத்தை வந்து அதில் எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறாங்க, அது எப்படி வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, சின்னம் வந்து தேவை தான். அதை தாண்டி உங்களோட கருத்தியல் என்ன இருக்குது? சின்னத்தை பாட்டே ஒருத்தவங்க ஓட்டு போடுவாங்கன்னா நீங்கள் வந்து அதிமுக திமுக தவிர்த்து இங்கே யாருமே அரசியலில் இருந்திருக்கக்கூடாதுங்களா? எல்லாருமே வந்து வராங்க, இங்கே எல்லாருக்குமான உரிமைகள் இருக்குது. நீங்கள் மக்கள் பக்கம் எந்த பக்கம் நின்று இருக்கீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து மதுரையில் வந்து உங்களோட மாநாடு போட்டு என்ன சொன்னீங்கன்னா, மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, மேலூர் விஜய் இப்படிலாம் சொன்னீங்கல்ல. திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ வரும்போது விஜய் பேசவே இல்லையே, மௌனமா தானே இருக்காரு. நீங்க வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70 நாள் பேசவே இல்லை விஜய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோட்ல மாநாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பப்போ நீங்கள் எப்பவுமே காணாமல் போயிடுங்க. தமிழக அரசியலில் உங்களை தேடுறதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னும் போது
இங்கே நீங்கள் என்ன சின்னத்தை கொடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புன்றது மக்கள்கிட்ட வேலை செஞ்சால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு இருக்கும்போது எந்த சின்னம் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குற்றச்சாட்டுகள் வரிசையாக வைக்கப்பட்டே தான் இருக்குது. ஆனால் அவருக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது குறைவே இல்லைல்ல அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்க முடியும். இல்லைங்க, நான் ஆதரவுனா களத்தில் இல்லவே இல்லை. ஆதரவு சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் வந்து ஒரு பெய்டு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்தோட ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுறாருன்னா பெய்டு ப்ரொமோஷனுக்காக வந்து இந்த மாதிரி தினம் தினம் ஆயிரக்கணக்கான வந்து ஐடிகளை வச்சு தகவல்களை ஃபுல்லாக வந்து பரப்பி விடுறாங்க. அந்த அவங்களுக்கு பெரிய ஒரு இமேஜ் இருக்க மாதிரியும் பெரிய ஒரு சர்வே எடுத்த மாதிரியும் அதில் வந்து 30% 40% வாக்கு இருந்த மாதிரியும் அடுத்த முதல்வர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது விஜய்க்கு தான் வந்து எல்லாமே இருக்குது, மக்கள் ஆதரவு விஜய்க்கு தான் இருக்குது. இந்த மாதிரி போலியான பிம்பங்களை கட்டமைக்கணும். களத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்குறேன். இப்போ இன்னைக்கு இவ்வளோ இஷ்யூ நடக்குது, இது குறித்து விஜய்க்கோ இல்லை தலைமைக்கோ இதெல்லாம் தெரியுமா? இல்லை வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து எவ்வளோ தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா அரசியல் களம் எவ்வளோ சூடாக இருக்கு. அதிமுக திமுக எல்லா கட்சிகளும் வந்து களத்தில் எண்ணிருக்காங்க. இன்னி கூட பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் வந்து மதுராந்தகத்துக்கு வர்றாரு, என்டிஏ கூட்டணி. அந்த கட்சிகள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தாவேக அந்த மாதிரி களத்தில் எந்த விதமான வேலைகளும் செய்யல. எஸ்ஐஆரில் வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு. 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. அது குறித்து விஜய் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே வந்து பெருசாக பேசலாம். அவங்களுக்கு வந்து ஓட்டே இல்லைங்க. நாங்கள் கேஸ் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே சார். நீங்கள் கேஸ்னா நீங்கள் மட்டும் போடல, எல்லாரும் தான் போட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கம் போட்டிருக்கு, திமுக வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அது வந்து வேறங்க. நான் என்ன சொன்னேன், நான் சொல்றது மக்கள் அரசியல். நீங்கள் என்ன பண்ணீங்க, மக்களோட பிரச்சனை நீங்கள் எங்கே பேசுனீங்க சொல்லுங்க. எதுவுமே நீங்கள் பேசல. நான் என்ன கேட்குறேன்னா உங்களோட தொண்டர்களுக்கு வாக்கே இல்லைங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடிங்க அப்ளை பண்ணோம். அந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கொடுக்கலும் போது விஜய் வந்து முதலமைச்சரோட நான் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சர்னு சொல்லுதுன்னா எவ்வளோ பெரிய வந்து நகைச்சுவையாக இருக்குது பாருங்க. இது ஆரம்பத்தில் சொல்லும்போது அவருக்கு எல்லாமே கேட்டது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் பார்க்கும்போது சிபிஐ விசாரணை மூலமா பாஜக அவரை நெருக்குது அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கப்படுது. இதுல ரெண்டுல எது உண்மைன்னு பாக்குறீங்க? எதுவுமே நெருக்கடிலாம் அவர் கிடையாதுங்க. அவர் ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அது விபத்துனே கூட நீங்க எடுத்துங்க. வந்து கரூரில் நடந்து ஒரு விபத்துனே கூட எடுத்துங்க. அதுக்கு வந்து ஒரு விசாரணை ஆணையத்துக்கு போறவர் ஒரு குற்ற உணர்ச்சியோட வந்து போவாங்க. யாராக இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும், ஒரு சக மனிதன் யாராக இருந்தாலும் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட நடந்துப்பாங்க. இவர் வந்து ஹாயா டாட்டா காமிச்சிட்டு போறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்டில்ஸ்ல நீங்க பாருங்க. ரெண்டாவது வந்து இப்படி கையை காமிச்சிட்டு போறாரு. அப்பனா என்னன்னா நீங்க ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தாங்க இருக்கீங்க. சிபிஐக்கு போனாலும் நான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும்னு பொய் சொல்லிட்டீங்க வரீங்க. அவங்களும் உங்களுக்கு விடுறாங்க. நீங்கள் வந்து எங்கேயும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எந்த விதமான தரவுகளோ புகைப்படங்களோ எதுவுமே வந்து வரவே இல்லை. நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் தான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்னு, தாவேகன்ற கட்சி பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பாஜகவின் ஆசீர்வாதத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. திமுகவை எதிர்க்கிறதுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு போய் நீங்கள் வந்து அவருக்கு பெருசாக சிபிஐயில் நெருக்கடியோ அவருக்கு வந்து தண்டனையோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்போ அவங்க கடைசியாக சொல்கிறாங்க பாருங்கள், அவர் வந்து ஒரு விட்னஸாலாம் நாங்கள் கூப்பிடவே இல்லைங்க. அவரை நாங்கள் வந்து சும்மா வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு அடிப்படையாக விசாரணைக்காக தான் கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க. அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை தான். என்னையே அவர் வந்து விசாரிக்கணும். ஏன்னா ஜானாரோகி சாமிக்கு வந்து வரைக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. வெளிநாட்டிலேருந்து முறைகேட பணங்கள் வாங்கியிருக்காங்க. இதே வேற ஏதாவது ஒரு சின்ன அமைப்புங்க, நாங்கள் வந்து ஒரு சமூக நல அமைப்பு வச்சு மக்கள் பிரச்சனைக்காக நாங்களே சேர்ந்து எங்கள் சொந்த ஃபண்டு வச்சு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே எங்களுக்கு கணக்கு வழக்கு கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்க, வரவு செலவு எவ்வளோ, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மாநாடுகள் போட்டிருக்காரு, இது வரைக்கும் அவரோட வரவு செலவு என்ன, எங்கேருந்து பணம் வந்தது, யாரெல்லாம் வந்து வராங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த கூட்டங்கள் வந்து பணம் செலவு பண்ணி அழைத்து வரப்பட்ட கூட்டம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கணுமே. எதுவுமே கேட்காம இலகுவாக இன்னும் வந்து விஜய் வந்து சாப்பிட்டா தானே சிபிஐயும் மத்திய அரசாங்கம் வந்து அணுகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக ஆர்கனைஸ்டான ஒரு ஒர்க்கு நடக்குது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்ஆர்கனைஸ்டாகவே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஒரு கொண்டாட்ட மலையில் இருக்கிறாங்க. பொங்கல் விழாவில் தாவேக்கா சபா நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி ஊராக போய் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஏன் வந்து விஜயோட பங்கு குறையுதுன்னு பார்க்குறீங்க? அவரை தவிர எல்லாரும் ஆக்டிவாக இருக்கிறது தான் நம்ம இதை பார்க்கணும். தாவேக்காண்ட ஒரு கட்சி ஆக்டிவாக இருக்குது, நம்ம அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவங்க மக்களோட நெருங்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலைவர் மேலேயே செலிப்ரேஷன் மோடில் தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, வந்து மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து போட்டி நடக்குது. அங்கே சம்மந்தமேல ஒருத்தர் வந்து தாவேக்கா கொடியை வந்து எடுத்துகிட்டு காட்டுறாரு. இதில் வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் ஒருத்தர் வந்து கொடி எடுத்துன்னு வந்து காட்டுறாரு.
எங்கே என்ன நிகழ்வு, இந்த நிகழ்வுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து டிவிகேன்னு கத்துறதும், பொது இடங்களை வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட சிம்பிளை வந்து காட்டுறதுன்றது ரொம்ப அநாகரிகமான செயல். இதை யாரும் பொதுமக்கள் ரசிக்கலன்றதை திரு விஜய் அவர்களும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி, தாவேகா ஆதரவுகளும் சரி தயவு செஞ்சு புரிக்கணும். ஏங்க நான் உங்களோட கொள்கை இருக்குன்னா உங்கள் கொள்கையை மக்கள் கிட்ட சொல்லுங்க. இன்னி வரைக்கும் விஜயோட கொள்கை என்னன்னே சொல்லி, செயல் திட்டம் என்னன்னே சொல்லி, இன்னும் ஒருபடி மேலே போய் ஆதவர்ஜனா சொல்கிறேன்னு எங்கள் தலைவர் வந்து கொடுக்க போகிறார் ஒரு அறிக்கை, தேர்தல் அறிக்கை 25 ஆண்டு காலம் பேசணும். டேய் நீங்கள் 25 நாளுக்கு ஒரு தடவை கூட வந்து பேச மாட்டேன்றீங்கடா. கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் மொத்தமாக 4 மணி நேரம் கூட திரு விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கான கருத்தியலை வந்து பேசவே இல்லை அவர். ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட ஒரு கட்டமைப்புப்பட்ட ஒரு பிஜேபின்னு ஒரு செல்ல குழந்தை, ஒரு பிஜேபி வந்து ஒரு மறு வச்சுக்கிட்டு தாவேக ரூபத்தில் வந்ததாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி வரும்போது ஏன் அதுக்காக விஜய் பேசலை அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் பார்க்கும்போது மறைமுகமாக இல்லை, பின்னணியில் பார்க்கும்போது பிரச்சாரத்துக்காக குழு அமைக்கிறாரு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்காக குழு அமைக்கிறாரு. அப்போ அவர் வந்துட்டு பின்னணியில் செயல்பட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் வந்து பூதாகரமாக அவர் செயல்படலன்னு சொல்கிறீங்கன்னு தாவேக்கா என்ன சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கோவப்படாமல் நியாயமாக வந்து பேசும். தாவேக்கா ஆதரிக்கிறவர்களோ இல்லை விஜய் வந்து ரசிகர்களோ இல்லை தாவேகா தொண்டர்களோ இல்லை விஜயோ புசியானந்தோ யார் வேணாலும் இதுக்கு வந்து பதில் சொல்லட்டும். ஜனநாயகனுக்கு யாரால பிரச்சனை? யார் உங்களுக்கு தடை போட்டாங்க? யாருமே உங்களுக்கு தடை போடலைங்க. நீங்கள் படம் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, கடைசி படம்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. அந்த கடைசி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேருந்து பகவந்த் கேசரிலேருந்து ஒரு சில காட்சிகளை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ரைட்ஸ் நீங்கள் வாங்க, முழு படத்தையும் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் வந்து ஓடுது. அவ்வளோ பெரிய படத்தை வந்து நீங்கள் எடுத்துறீங்க. படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. டப்பிங் வந்து பேசுறதுக்கு யார் டிலே பண்ணாங்க? விஜய் தான் டிலே பண்ணார். அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து வசனம் எழுதினார். நவம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு நீங்கள் ஏன் வந்து சென்சாரே நீங்கள் வந்து போகல? எல்லாமே இவங்களே திட்டமிட்டு, அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை சார். அது ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு படம் வந்து சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடும்னு தெரிஞ்சதுனால இவங்க வந்து திட்டமிட்டு இவங்களே தான் டிலே பண்ணாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இதே பிரச்சனையும் இதை விட கூடுதலான கட்டு சொன்ன பராசக்தி வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு வந்தாங்கல்ல. உங்களுக்கு ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகவால் ஆசீர்வாதத்தில் நடத்தப்பட்ட உங்கள் பாஜகவை சார்ந்தவங்க தான் அந்த வந்து சென்சார் போர்டில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் எப்படி இப்போ உங்களுக்கு போய் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லுவார் சொல்லுங்கள்? இது எல்லாமே புனையப்பட்ட செய்திகளை கண்டி. இல்லை, ஆதவர்ஜனா சொல்லும்போது இன்பன் நிதி உதயநிதியோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது, எங்கள் படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இன்பன் நிதி உதயநிதி படம் ரிலீஸ் ஆகினா இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து. அவங்க ரிவைசிங் கமிட்டி போனாங்களே, நீ ஏன் ரிவைசிங் கமிட்டி போகாமல் எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்க? கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாலும் சென்சார் போர்டு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்றானே. ஏன் அனுமதிக்க மாட்டேன்னா நீங்கள் லேட் பண்ணுறீங்க சார். எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் படத்துக்காகவே நீங்கள் பேச மாட்டீங்க, உங்கள் படத்துக்கு நீங்கள் பேச மாட்டீங்க, தமிழகத்தின் நலன் குறித்து எதுவுமே பேச மாட்டீங்க. ஆனால் உங்களை பற்றி ஊரே பேசணும். நேரடியாக வந்து நான் இந்த அமெரிக்கா மாப்பிள்ள இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன், நான் நேரடியாக முதலமைச்சர் தான் ஆவன்னு சொல்கிறது எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? எதுவுமே இங்கே வேலையே செய்யாமல் அந்த வேலைக்கு ரிசல்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடக்காது இல்லை. அப்போது கோர்ட்டில் பார்க்கும்போது சென்சார் போர்டில் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. அவங்க கேஸ் போடாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருப்போம், அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கேஸ் போட்டாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்து வாதாடிட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கோர்வையாக பார்க்கணும். இது எல்லாமே செட்டிங் தான். படத்தில் ஒன்றுமே கிடையாது. படம் வந்தால் ஊற்றிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தியோட இதை கம்பேர் பண்ணுவோம், இதில் ஒன்றுமே இல்லை, கண்டென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்க தடை செய்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்களே இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள்? அதுவும் வந்து பாஜகவோட செல்லப்புள்ளி விஜய் படத்தை யாராவது தடுக்க முடியுமா? அதுவும் கடைசி படம்னு வேற சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்களே திட்டமிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுன்னு சொல்லிட்டு பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்துக்கின்ற ஒரு பக்கா அயோக்கியத்தனமான நாடகம் இது. படத்துக்கு யாரும் தடையெல்லாம் விதிக்கலைங்க, விஜய் தாங்க தடையா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கட்சிக்கு யாரும் தடையெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து அவரே தான் தடையா இருக்காரு. வீட்டுக்குள்ள அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு, வெளியில அவர் தான் வர்றதில்லை. ஸோ அதனால சும்மா வெளியில வந்து பிம்பம் வந்து நீங்க எல்லாத்துக்கும் திமுக குறை சொல்றீங்களே, திமுக உங்களை எங்கே நீங்கள் வந்து உங்கள் தடுத்துச்சு? உங்கள் அரசியல் நிலைப்பாடு எங்கே தடுத்து? இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதல்வர் வந்து அவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாருங்க. எந்த கட்சி தலைவர்களும் வந்து சொல்லாத கருத்துலாம் உங்களுக்கு வந்து சொல்கிறாரு. ஜனநாயகன் படத்துக்கு அவர் பேசுகிறாருங்க. இந்த வந்து ஏஜென்சிகளை வச்சு மத்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மிரட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா? வாய் கிழியே பேசுகிறீங்களே, இதுக்கு பேசுங்களேன். எதுவுமே பேச மாட்டேங்க. தியேட்டரில் ஒரு ட்ரெய்லர் போடலன்னா கூட அதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிற இந்த மட பசங்களை வச்சுட்டு நீங்கள் என்னங்க அரசியல் பண்ண முடியும்? ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வாதம் வைக்கப்படும் போது அமேசான்லேருந்து எங்களுக்கு நெருக்கடி இருக்குது, அவங்க வந்துட்டு ஓடிடி ரிலீஸ் தேதியை நிர்ணயிச்சிட்டாங்க, 500 கோடி இதில் முதலீடு இருக்குது, எங்களுக்கு தாங்க நெருக்கடி வரும்னு சொல்லி அவங்க முறையிடுறாங்களே. அப்போது தயாரிப்பாளர்களையும் விஜய் வந்து ஆபத்தில் வச்சிருக்காரா? ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் இந்த தயாரிப்பாளர் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், கேவிஎன் நிறுவனம் வந்து
தமிழ்நாட்டில் உங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து ப்ரொடியூசர் தயாராக இருக்கும்போது கலைப்புலித்தான மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. 1000 கோடி ரூபானா கூட உங்களுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஒரு புரோக்கரிங் ஏஜென்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கூட கிடையாது, வந்து புரோக்கிங் பண்ணுற கம்பெனி உங்களை வச்சு 2 படம் தான் பண்ணியிருக்கான், உங்களை வச்சு படம் பண்ணுறான். ப்ராப்பரான எதுவுமே கிடையாதுங்க. அதை பண்ணதானே அந்த படத்துக்கான எந்த விதமான சினிமாவில் என்னென்னலாம் நடைமுறை இருக்குமோ இது எதுவுமே இந்த படத்தில் நடக்கவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா புசியான் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அருண்ராஜ் ஐஆர்எஸ் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, விஜய் இந்த படத்தில் வந்து வசனம் எழுதியிருக்காரு, சென்சார் போர்டுக்கு வந்து ரிவிஷன் கமிஷன் வந்து கமிட்டிக்கு வந்து இவங்க போகவே. இதெல்லாம் நீங்கள் கோர்வையாக பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாற்றி டிக்கெட்டை விற்று தொலைச்சிட்டானுங்க. வெறும் 120 ரூபா டிக்கெட் 5000 ரூபான்னு சொல்லிட்டு 10,000 ரூபான்னு சொல்லி வாங்கி பாக்கெட்டில் போட்டு ஏப்ப விட்டு போயிட்டானுங்க. அது குறித்து ஏன் பேச மாட்டேங்க? இதே வேற ஏதோ நிறுவனம் நீங்கள் சொல்கிற அதே வந்து ரெட் ஜெயண்டோ இல்லை வேற ஏதோ நிறுவனம் வந்து இந்த மாதிரி வந்து டிக்கெட்டை வந்து வித்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணாமல் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ பிரச்சனைங்க நடக்கும். ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விஜய்க்காக நடக்க மாட்டேங்குதுன்னா பிஜேபியோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால விஜய் வந்து இங்கே திட்டமிட்டு என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, விஜய் கொலை பண்ணாலும் பேச மாட்டோம், விஜய் ரோட்டில் இறங்கி எவ்வளோ கலவரம் பண்ணாலும் பேச மாட்டோம், அவங்க தொண்டர்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் பேச மாட்டோம், எதுவுமே நான் விஜய்க்கு எதிராக பேச மாட்டேன். விஜய்க்கு எதிராக பேசினா அது ஒரு தேச துரோகன்ற அளவுக்கு போகிறது வந்து இது வந்து இந்த தமிழக அரசியலில் வந்து சாபக்கேடாக நான் பார்க்குறேன். அந்த பிரச்சார குழு அமைச்சார்ல அந்த குழு வந்து இப்போது பயணங்களை மேற்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டதாக பார்க்க முடியுது. இதில் ஏன் விஜய் பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் எப்போ வந்து வெளியே வருவார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சார குழு கிடையாதுங்க, அதுக்கு பேர் கமிஷன் குழு. அது பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போய் கமிஷன் ஆகணும். அந்த குழுவில் இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும், பெரிய அறிவாளிகளோ பெரிய அரசியல் ஞானம் உள்ளவர்களோ எதுவுமே கிடையாது, சரிங்களா? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புசியானந்துக்கு ரிப்போர்ட் பண்ணுற ஒரு குழு, மாவட்ட செயலர்லேருந்து பணத்தை வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அதை தாண்டி இவங்க எந்த விதமான அரசியல் நகரும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லை. அந்த குழுவும் அப்படி வந்து பண்ண போகிறதே இல்லை. இப்போ 25ஆம் தேதி வந்து தொண்டர்கள் சந்திப்பு வந்து சொல்கிறார், அந்த குழுவோட இவர் வந்து ஒரு சந்திப்பு நடத்துறாரு. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சி ஆஃபீஸ் எதுக்கு இருக்குது, மூடுறீங்க தயவு செஞ்சு பனையூரை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு நட்சத்திர விடுதலை வச்சு நடத்துறத ஒரு கட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? எங்கள் கட்சின்றது என்ன, உயிர்ப்போடு இருக்கணும், அந்த கட்சிக்கு தினம் தினம் தொண்டர்கள் வரணும். எல்லா கட்சியும் அப்படி தாங்க இயங்கிட்டு இருக்கு. ஈவன் பிஜேபியோட நீங்கள் போங்க, இன்னைக்கு கமலாலயத்தில் ஏதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஒரு தனி ட்ராக்ல போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, சர்க்கார் படத்தில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஐ எம் கார்பரேட் கிரிமினல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரிமினல் தனமான வேலைகள் தாங்க விஜய் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு எலைட் பாலிடிக்ஸ் கார்பரேட் பாலிடிக்ஸ் தாங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான அரசியல் எப்போ தான் நீங்கள் பண்ணுவீங்க? உங்களை நம்பி ஒரு தொண்டர்கள் நீங்கள் வந்து பதவி கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு தான் பதவி கொடுப்போம், அவனுக்கு எந்த விதமான வேலை திட்டமும் பண்ண மாட்டீங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்டில் வந்து நிற்க மாட்டீங்க, அவன் செத்து போனாலும் அவனை வந்து திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்த இடத்துல நடக்கணும்னா எப்படி நடக்கும் சொல்லுங்களேன்? இந்த வரிசையில் பணம் போட்டவர்களும் சில பிரதிபலன்களை எதிர்பார்ப்பாங்கல்ல. விஜய் வெளியவே வர மாட்டார், தாவேக்காவை பற்றி எந்த பேச்சுமே அங்கே அடிபட மாட்டேங்குது, அரசியல் களத்திலே வந்து இல்லாத போகிற சூழ்நிலை நிலவுது. அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே விஜய்க்கு எப்பவுமே ஒரு கமிட்மெண்ட்டே வந்து கிடையாதுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துருக்கீங்க, அதை அந்த குறித்த நேரத்தில் முடிக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே அவர் எப்பவுமே இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு அந்த வலியோ வேதனையோ வந்து தெரியாது, அடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அது ரொம்ப ஆபத்தான அரசியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நீங்கள் கமிட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இல்லையா நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து வேகமாக முடிச்சு கொடுத்துணும். ரெண்டுமே எல்லாம் பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டின வந்து அரசியல் கருத்தெல்லாம் சொல்லி இன்றைக்கி அந்த படத்தை வந்து பாஜக வந்து முடக்கி வச்சிருக்கு. ஏன் நீங்கள் பாஜக கிட்ட பேசுங்களேன், ஏதோ ஒரு டீல் பேசி அந்த படத்தை முடிச்சு, ஏங்க அரசியல் வேறங்க இது வேறங்க, எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். சொல்கிற திராணி உங்களுக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஏன்னா உங்கள் மேலே 1008 தப்பு இருக்குது சார். உங்கள் குடும்பம் எடுத்துமே மொத்தமாக ஆதவர்ஜுனா வந்து சிபிஐ கையில் கொடுத்துட்டாரு. ஒழுங்காக இங்கே வந்து தமிழகம் அமைச்ச வந்து எஸ்ஐடி ஆணையம் இருந்தால் கூட அழகாக இந்நேரம் உங்களுக்கு வந்து விஜயை சேர்க்கவே இல்லைங்க. அதில் நீங்களாக தானே அங்கே போய் மாட்டினீங்க. இப்போ பாருங்கள் யாரெல்லாம் வராங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட வியூக வகுப்பாளர் உள்ளே வந்திருக்காரு, விஜய் உள்ளே வந்திருக்காரு, இன்னும் ஒரு சிலர் கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே திட்டமிட்டு விஜயால் செய்யப்பட்ட தவறு. இது வந்து அமேசான் கேட்குறான்னா கேட்க தான் செய்வாங்க. எங்கள் பணத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து படத்தையே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்போ வந்து தொழில் பாதிக்கன்னா கேட்க தானே செய்வாங்க. இதுக்கான பெனால்ட்டி விஜய் கட்டி தான் ஆகும். இல்லை சார், ஆரம்பத்தில் நீங்கள் பேசும்போது விஜய் கேட்கறது எல்லாமே கிடைக்குது, இப்போ இந்த பட விஷயத்தில் கூட விஜயும் பிஜேபியும் சேர்ந்தா செயல்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது வந்துட்டு நெருக்கடி தரன்ற ஒரு வார்த்தை இருக்குது, முரண்பாடாக இருக்கா சார்? இல்லை, நெருக்கடி தராங்கன்னா இவரோட செயல்பாடுகள் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் போய் கேட்டால் கொடுக்க தானே போகிறாங்க. படத்தையே நீங்கள் பெண்டிங் வச்சுட்டு அவங்க சொன்ன கட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து ரிவிஷன் கமிஷனுக்கு போகாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது எல்லாம் இதெல்லாம் வந்து முரண் தானே. விஜய் சைடு முரண் இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தான் கேட்டால் கொடுக்குறாங்களே. நீங்கள் இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் பண்ணதுனா அவங்கள டைட் பண்ணுறாங்க. அதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகுற மாதிரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ட்ராமான்னு நான் சொல்கிறேன்.
திரும்பி அதில் எனக்கு எந்த மாற்றுங்கிறது அந்த கருத்தை நான் பின்வாங்க போகிறதும் கிடையாது. இப்போது விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது, போக போக என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணிங்க சார், மிக்க நன்றி. நன்றி.